நன்றாக நாம் கூர்ந்து கவனித்தால் சமீப காலமாக ஒரு வருட காலத்திற்குள் அல்லது 2 வருட காலத்திற்குள் இவர்களுக்குள் ஏற்பட்ட சிறு சிறு மோதல்கள், முதலில் ஆரம்பித்தது யார் என்பதை கடந்து இந்த யுத்தங்கள் எங்கோ ஆரம்பிக்கப்பட்டவை. இஸ்ரேல் என்ற ஒற்றை நாட்டுக்கு எதிராக இத்தனை அரேபிய நாடுகளும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. ஆனால் இராணுவ பலம் என்று பார்த்தால், என்று ஒப்பீடு செய்தால், அவர்களும் சாமர்த்தியமாக தொழில் வேலை செய்பவர்களாக, ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக உள்ளே வந்திருக்கிறார்கள். வேலை செய்பவர்களாக அல்லது ஏதோ ஒரு வீட்டு வேலை பண்ணுறவங்க அந்த மாதிரி வடிவத்தில் உள்ளே புகுந்து வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே, என்ன நடக்கிறது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில்? இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளான ஈரான், அந்த அரேபிய நாடுகளுக்கும் என்ன பகை நீடிக்கிறது? இஸ்ரேல் எவ்வாறு அதை சமாளிக்கிறது அல்லது அத்துமீறுகிறது? ரெண்டுமே இதில் இருக்கிறது. நன்றாக நாம் கூர்ந்து கவனித்தால் சமீப காலமாக ஒரு வருட காலத்திற்குள் அல்லது 2 வருட காலத்திற்குள் இவர்களுக்குள் ஏற்பட்ட சிறு சிறு மோதல்கள், முதலில் ஆரம்பித்தது யார் என்பதை கடந்து இந்த யுத்தங்கள் எங்கோ ஆரம்பிக்கப்பட்டவை. ஏதோ ஒரு ஆண்டில், கிட்டத்தட்ட 1914 என்று நினைக்கிறேன், அந்த ஆண்டுகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு கடந்த பகைமையினுடைய வடிவங்கள் தான் இந்த யுத்தங்கள். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மொசாட் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேலிய இராணுவ வலிமை பெரியதா? அரேபிய நாடு, மத்திய கிழக்கு நாடுகளுடைய அரேபிய நாடுகள், அதாவது இஸ்லாம் நாடுகளை அவர்களுடைய படை மற்றும் இராணுவ ஆயுத பலம் பெரியதா என்பதெல்லாம் ஒரு விவாதத்துக்குரிய விஷயங்கள் தான். காரணம், தோல்விகள் மாறி மாறி வந்திருக்கிறது. 1914 இருந்து இந்த ஜெருசலேம் என்ற இடத்திற்கு, ஜெருசலேம் என்று அறிவிக்கப்பட்ட நாட்டிற்கு சவால்கள் நிறைய இருந்திருக்கிறது. இன்னும் வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், இஸ்ரேலில் யூதர்கள் மிக குறைவாகவே இருந்திருக்கிறார்கள். காலப்போக்கில் யூதர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்திருக்கிறது, குடியேற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. இது யூதர்களுடைய நாடு இஸ்ரேல் என்று அறிவிக்கப்பட்டு இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அரேபியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்படி வெளியேறுகள் தங்கின நாடுகள்தான் அந்த லெபனான், இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான் மற்றும் அதை தொடர்ந்த ஜோர்டான், இந்த நாடுகள் எல்லாம். இப்போது நம்ம எந்தெந்த நாடுகள், அரேபிய நாடுகள், இவைகள் என்ன பலம் கொண்டவை என்பதை தாண்டி இஸ்ரேல் என்ற ஒற்றை நாட்டுக்கு எதிராக இத்தனை அரேபிய நாடுகளும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. ஆனால் இராணுவ பலம் என்று பார்த்தால், என்று ஒப்பீடு செய்தால், இராணுவம், தொழில்முறை இராணுவம் என்றால் இஸ்ரேல் ஒரு தொழில்முறை இராணுவம். ஆனால் அது உளவு அமைப்பான மொசாட், அதனுடைய உளவு அமைப்பு மிக பலம் வாய்ந்தது. எதிரிகள் நாட்டுக்குள் புகுந்து அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்தது. அவ்வளவு ரகசியங்களை காப்பாற்றி மிக வலிமையாக எதிரிகளுடைய நாட்டுக்குள் புகுந்து அழிவுகளை, நாசங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வலிமை வாய்ந்தது இஸ்ரேலுடைய மொசாட். அவைகள் வெளிப்படையாக அதாவது ஆயுதங்களை கொண்டு, ஆயுத பலத்தை கொண்டு போர் புரியும் அந்த தந்திரங்களை விட தந்திரமாக எதிரிகள் நாடுகளுக்குள் நுழைந்து அளிக்கக்கூடிய வலிமைப்பட்டது மொசாட். அது தோல்வியடைந்தது ஒரு வருடத்திற்கு முன்னால். என்ன? அந்த காசா எனப்படக்கூடிய பகுதியிலிருந்து, இஸ்ரேலினுடைய பார்டர், எல்லை பகுதியாக சொல்லக்கூடிய அந்த காசாவிலிருந்து அவர்களும் சாமர்த்தியமாக தொழில் வேலை செய்பவர்களாக, ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக உள்ளே வந்திருக்கிறார்கள். வேலை செய்பவர்களாக அல்லது ஏதோ ஒரு வீட்டு வேலை பண்ணுறவங்க அந்த மாதிரி வடிவத்தில் உள்ளே புகுந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி, ஒரே நேரத்தில் நிறைய ட்ரோன்களை கொண்டு போய் ஆயுதங்களை போட்டு ஏவுகணைகளை வீசி ஏதோ ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துனாங்க. அந்த அழிவில் நிறைய பேரை பிணைய கைதிகளை வேற பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போது இஸ்ரேலுக்கு தர்மசங்கடம், எதிர்த்து தாக்குனா நம்ம நாட்டு மக்களே போயிடுவாங்க, ஆனால் தாக்காமல் இருந்தால் தொடர்ந்து அவன் அடிக்க நம்ம வாங்கணும். அப்போ ரெண்டுக்கும் பொதுவான ஒரு போர் உத்தியை கையாண்டாங்க. அப்புறம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்குமான ஒரு யுத்த முடிவு வந்தது, ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. சரி, இரு தரப்புலையும் பிணைய கைதிகளை விடுங்க, மருத்துவ உதவிகளை செஞ்சுக்கிட்டுன்னு சொன்னது. ஆனாலும் இஸ்ரேல் தன் மீது, அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்தில் தன் மீது முதலில் வம்புழுத்த வந்தானே, முதலில் அடித்தது அவன் தானே அப்படிங்கிற மனப்பாங்கு இஸ்ரேலிடம் இருந்திருக்கிறது. அதுதான் தற்சமயம் ஹமாஸ் என்ற அமைப்பினுடைய
தலைவர் ஹனியே கொண்டவர் கொல்லப்பட்டார். இப்போ ஹமாஸுடைய முதல்கட்ட தலைவராக அறியப்படுவார். அதாவது பொதுவாக இது மாதிரி ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கு 2 கட்ட தலைவர்கள் இருப்பார்கள். ஒன்று ஆயுதங்களை கொண்டு போராடக்கூடிய குழு, ஆயுதங்களை கொண்டு மறைவிடங்களில் இருந்து கொண்டு எதிரிகளை தாக்கும், அல்லது பலவந்தமாக வெளியே வந்து கூட தன் உயிரை மாய்த்து எதிரிகளை தாக்கும். இப்படி ஆயுதம் ஏந்திய குழுக்களுடைய ஒரு அமைப்பு, இதுக்கு தலைவர்கள் இருப்பார்கள். இதை தாண்டி இவர்களுடைய அரசியல் முகமாக ஒரு சில தலைவர்கள் இருப்பார்கள். அந்த தலைவர்கள் பல நாட்டு அரசியல் தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பார்கள். அவர்கள் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பார்கள். ஒரு ஃபெடரல் செட்டப் அமைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இந்த ஆயுத குழு ஏன் ஏற்படுத்தப்பட்டது, இவர்கள் ஏன் ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள் என்பதற்கு ஒரு நியாயமான காரணங்களை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணங்களை கூறுவர்களாக இருப்பார்கள். இதுதான் அந்த பொதுவாக ஆயுதம் ஏந்திய குழுக்களுடைய பிரிவு. அதுபோன்று இறந்ததாக கருதப்படும் அந்த ஹமாஸினுடைய முதல்கட்ட தலைவர் அதாவது தன்னுடைய டிப்ளமேட்டிக் ஃபேஸாக, ஹமாஸுடைய டிப்ளமேட்டிக் ஃபேஸாக தான் இருந்திருக்கிறாரு. இதில் இன்னைக்கு சமீபத்தில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அந்த ஹமாஸினுடைய தலைவர் இறந்த அந்த கட்டடத்திற்குள் வெடிபொருட்களை நிறைத்து இங்கேயோ பதுக்கி வச்சு தூரத்தில் இருந்து இயக்கி இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு கிடைச்ச தகவல். ஏனென்றால் ஒரு ஏவுகணை தாக்குதல் அந்த கட்டிடத்தின் மீது நடந்திருக்குமே ஆனால் அதுக்கான புகைப்படங்களை வெளியிட்டிருப்பார்கள். அது நடக்கவில்லை. அந்த கட்டடங்கள் வெடித்துதான் சிதறுகின்றன. எந்த வெளியிலிருந்து எந்த ஆயுத பலம் கொண்டு அதை தாக்கியதாக தெரியவில்லை என்னும் பொழுது அந்த கட்டடங்கள் எப்படி தாக்கப்பட்டன, குறிப்பாக இவருடைய அறை எப்படி இடிந்து விழுந்தது, கொல்லப்பட்டார் என்று ஒரு பெரிய கேள்வி அந்த ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதிலிருந்தே இந்த கேள்வி பதில் தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருந்தது. ஆனால் அப்படி கொல்லப்பட்ட விதம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அவர்கள் தூரத்தில் இருந்து வெடிபொருட்களை இயக்கக்கூடிய ஒரு முறையை கையாண்டிருக்கிறார்கள். அதை மொசாட் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேலினுடைய இராணுவம் கையாண்டிருக்கிறது. இப்போ மத்திய கிழக்கில் முதல்ல லெபனான் தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. லெபனானில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளான லெபனான்லேருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இந்த லெபனான், ஈராக் இது போன்ற அரேபிய நாடுகள் ஆயுத பலம் கொண்ட குழுக்களுடைய சக்தியை கொண்டுதான் இயங்குகிறது. அதற்கான இராணுவம் இருந்தால் கூட, ஏனென்றால் இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அனைவருமே இறைவன், அதாவது ஒரு இஸ்லாமியத்தினுடைய கடவுளாக கருதப்படுகிற முகமது நபி அவர்களுடைய ஆசையினுடன் நாம் யுத்தம் செய்கிறோம் என்றுதான் உலமாறு நம்புகிறார்கள். அவர்களுக்கு எதிரிகள் என்று கருதப்படுபவர்களை அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறார். இஸ்லாமிய கோட்பாடுகள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றன. இஸ்லாமியத்தை பின்பற்றக்கூடிய அரேபிய நாடுகள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் தான் இந்த ஆயுத குழுக்கள் இயங்கிறது. இந்த ஆயுத குழுக்களுடைய பலத்தை கொண்டுதான் ஈரானும் லெபனானும் ஜோர்டானும் அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இது ஏன் குறிப்பிட்றேன்னா, ஒரு தொழில்முறை இராணுவம் கொண்ட ஒரு அமைப்பிற்கும் எந்தவித தொழில்முறை எதுவும் இல்லாத, அதாவது இது போன்ற ஆயுத குழுக்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் யுத்த வழிமுறைகளை ஒரு காலத்திலும் கடைபிடிக்க மாட்டார்கள். யாரு? இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள். ஏனென்றால் குழுவினர் என்றால் கூடி களைவது, அமைப்பு என்றால் அவர்கள் உடன்பட்டு இருப்பது, ஒரு கொள்கைக்கு சித்தாந்தம் உடன்பட்டு இருப்பது. குழுக்கள் என்றால் கூடுவார்கள், களைவார்கள். எதுக்காக கூடுவார்கள்? திட்டமிடுவதற்கு கூடுவார்கள், பின்பு கலைந்து சென்று விடுவார்கள். அவர்களே திரும்ப கூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அவர்கள் யுத்த இடங்களுக்கு செல்வார்கள், எதிரிகளை எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏதாவது ஒரு முறையில் அந்த முறையில் தான் போராடணும்னு இல்லை, யுத்தம் செய்வார்கள். பின்பு அவர்கள் இறந்து போனாலோ காணாமல் போனார்களோ அந்த அமைப்பு அதை பற்றி கவலைப்படாது. காரணம், அவர் இறந்ததாக அறிவிக்கப்படுவார், அவரோடு சார்ந்தவர்களுக்கு பண உதவி செய்யப்படும், வாழ்வாதாரம் கொடுக்கப்படும், இது ஒன்று செய்யப்படும். இப்படி இலக்குகளற்ற யுத்தங்களை நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த ஆயுத குழுக்கள். இலக்குகளற்ற ஆயுத போராட்டம், இலக்குகளற்ற ஆயுத குழுக்கள் என்பது மிக மிக ஆபத்தானது. உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் நாம் தாய்மொழியாக கொண்டிருக்கும் தமிழை பேசும் இனம் என்பதால் நாம் விடுதலை புலி இயக்கத்தை ஆதரித்தோம். இங்கு விடுதலை புலியினுடைய இதை குறிப்பிட வேண்டிய பகுதி ஏன் வருது அப்படின்னா, இவைகள் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்தது. அது பாகிஸ்தானுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியது. தனது வம்சாவளியாக கருதக்கூடிய தாய்நாடான இந்தியாவிற்கும் அது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. பிரதமரை கொன்று அந்த அச்சத்தை ஏற்படுத்தியது. ஏன் இதை கூறுகிறோம் என்றால், இவர்கள் வந்த வழிமுறைகள் எதுவுமே
விடுதலை புலி அமைப்பினர் வந்து இந்தியாவில் ஊடுருவி இந்திய பிரதமரை கொன்ற வழிமுறைகள் எதுவுமே ஒரு தொழில்முறை இராணுவம் செய்த வேலை அல்ல, ஒரு உளவுத்துறை செய்த வேலை அல்ல. இவர்கள் நம்பிக்கை துரோகத்தம் என்ற கருவியின் மூலம் அழித்து விட்டார்கள் இந்திய பிரதமரை. அதனால்தான் அவர்கள் மீது இந்தியாவிற்கு ஒரு கோபம் வந்தது. இதை அவர்கள் செய்திருக்கக்கூடாத ஒரு பிழை, அது வேறு. எதற்காக உதாரணம் கூறுகிறேன் என்றால், இன்று வரை ஒரு அப்பாவி மக்களை கொன்று குவித்து தேசமற்ற, இடமற்ற, நிலமற்ற ஒரு அகதிகளாக, ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்டவர்களாக அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த இனத்தை சேர்ந்தவருக்கும் மனதில் இரத்தம் அடியும். அந்த அளவிற்கு சிறுவர்களையும் பெண்களையும் ஒரு இடத்தில் குவித்து கொன்று, அந்த பாதுகாப்பான இடமாக அறிவித்த இடத்தில் கூட இராணுவ தாக்குதல் நடந்தது என்று வரலாறு போர் குறிப்புகள் கூறுகின்றன. அதற்கு இரண்டு தரப்பிலும் வேறு வேறு காரணங்கள் கூறுகிறார்கள். காரணம், பொதுமக்கள் கூடியிருந்த இடத்திலிருந்து இராணுவ தாக்குதலை விடுதலை புலிகள் நடத்தினார்கள். காரணம், இவர்களுக்கு அப்போதுதான் அதே இடத்தை குறிவைத்து இராணுவம் தாக்கும். அப்பொழுது பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள். பொதுமக்கள் கொல்லப்பட்டால் இந்த போரை நிறுத்தச் சொல்லி சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கும், அல்லது சர்வதேச குற்றவாளியாக இந்த அரசு கருதப்படும் என்று இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்த இலங்கை தமிழர்களுடைய ஒரு பகுதியினரை கூறுகிறார்கள், அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் தமிழில் இல்லை விடுதலை புலி அமைப்பில் என்ன கூறும்? இல்லை, இவர்கள் அப்பாவி மக்களை ஒரு இடத்தில் குவித்து கொன்றார்கள் என்று கூறுவார்கள். இதில் எதிர் உண்மை என்பதை கலச்சூழல் தான் தீர்மானிக்கும். அது வேறு. எதற்காக இந்த உதாரணம் என்றால், மத்திய கிழக்கு நாடுகளிலும் இன்று ஆயுத குழுக்களை பலமாக கொண்ட ஈரான் என்ற வார்த்தை தான் மிக 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 ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. காரணம், தொழில் வளம் நம்முடைய சர்வதேச பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் இந்த அரேபிய நாடுகள். எண்ணெய் வளம் இருந்தது, கச்சா எண்ணெய் வளம் இருந்தது. இந்த உலகத்தினுடைய பொருளாதார வடிவமாக பார்க்கக்கூடிய அமெரிக்கன் டாலர்ஸுக்கு நிகரான மதிப்பு கொண்டது ஆயில், கச்சா எண்ணெய். இந்த அரேபிய நாடுகளுடைய யுத்தம் ஆரம்பித்து விட்டால் வான்வழி போக்குவரத்து நிறுத்தப்படும், பொதுவாக வணிக தொடர்புகள் நிறுத்தப்படும். இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தால் எண்ணெய் சார்ந்த தொழில்கள் மட்டுமல்ல, வர்த்தகம் பெரிதாக பாதிக்கப்படும். அப்போ இந்த நாடுகளை சார்ந்திருக்கும் தொழில்கள் பாதிக்கப்பட்டால் அந்த நாடுகளில் அந்த பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். ஒரு யுத்தம் எங்கெங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறிகளை பயிரலாம். ஏதோ மத்திய கிழக்கு நாடுகள் என்பது நம்மிடமிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால், கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தொலைவில் இருக்கிறது. அங்கு நடக்கும் ஒரு யுத்தத்திற்கு, அல்லது அங்கு ஆயுதங்களை கொண்டு ஏந்தி கொண்டு நடக்கும் ஒரு யுத்த களத்திற்கு இங்கிருந்து கொண்டு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லது மொசாட் என்ற பலமான இராணுவ அமைப்பை கொண்ட, இரகசிய உளவு அமைப்பை கொண்ட இஸ்ரேல் இதை தாக்குப்பிடிக்காதா? இதில் எந்த நாடு வீழ்ந்தால் நமக்கென்ன என்பதை விட எந்த நாடு வீழ்ந்தால் நமக்கு அதிக பாதிப்பு என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு இந்தியாவில் ஒரு கட்டமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்பட்ட இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு, இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு அரசு நடப்பதாக இங்கு ஒரு வடிவம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கட்டமைக்கப்பட்ட வடிவத்திலிருந்து இன்று ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சிகள் தப்பிக்குமா என்பதே பெரிய விஷயம். இதே நேரத்தில் இஸ்லாமிய ஆதரவு நாடுகளான அரேபிய நாடுகள் இந்த யுத்தத்தில் தோற்றாலோ வெற்றி பெற்றாலோ இரண்டுமே இந்திய அரசியலிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். அமெரிக்க தேர்தல் வேறு வருகிறது. அந்த அமெரிக்க தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதில் கூட இந்த இஸ்ரேல், அரேபிய, மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளுடைய போர்கள் ஞாபகப்படுத்தும். இன்னும் ஒரு அபாயம் சொல்லப்படுகிறது. அதை மிகைப்படுத்தப்பட்ட அபாய எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அபாய எச்சரிக்கை என்ன கொடுக்கிறார்கள் என்றால், 3ஆம் உலகப் போர் வந்துவிடும். 3ஆம் உலகப் போர் என்றால் என்ன? உலக நாடுகள் ஏதோ ஒரு அணியில் சேர்ந்து கொண்டு மோதிக்கொள்ளும் ஒரு அபாயம். இந்த யுத்தோபாயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் பலமான வணிக தொடர்புகள் ஒரு வகையான யுத்தங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து செய்தவர் நமது பிரதமர் மோடி. நான் ஒன்றும் பிஜேபிக்கு ஆதரவானவன் அல்ல. இதே வாரத்தில் நான் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் ஒரு திறமையற்ற நிதியமைச்சர் என்று தான் நான் வர்ணித்திருக்கிறேன். அதனால் கட்சி சார்ந்து சொல்லவில்லை. ஆனால் நம்மளுடைய பிரதமர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து வணிக தொடர்புகளை, வணிக உறவுகளை வளர்த்ததனால் இராணுவ தீர்வுகளுக்கு அந்த நாடுகள் சற்று பின்வாங்கும், அல்லது இராணுவ தீர்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், இந்தியாவுக்கு எதிரான இராணுவ தீர்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால் சற்று யோசிக்கும். நம்முடைய பொருளாதாரம் பின்தங்கினால் வளருவதற்கு இன்னும் நாம் பெருமுயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகவே இருக்கும். யுத்தத்தை ஆரம்பித்தவர்கள் அல்லது யுத்தத்தை தொடங்கியவர்கள், அதை தொடர்ந்து யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள், இவர்கள் யாருக்குமே அவர்கள் தேசத்தினுடைய பொருளாதார நிலை எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும்,
அந்த பின்னோக்கி செல்லக்கூடிய சென்ற அந்த பொருளாதாரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதும் முன்னேறி செல்வதற்கும் எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்களா தெரியவில்லை. உணர்ச்சி வசப்படும் நிலையில் இருப்பவர்களுக்கு இது யோசனை வராது. இதை இன்று சமநிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் சர்வதேச அழுத்தத்தின் மூலமாக தான் இந்த 2 நாடுகளையும் சமாதானப்படுத்த முடியும். இதில் எந்த ஒரு நாட்டை நீங்கள் இதை ஆதரித்தாலும், எந்த ஒரு நாட்டை எதிர்த்தாலும் இன்னொருவருக்கு நீங்கள் பகையாளி விடுவீர்கள். இந்த 2மே உலகத்தினுடைய வணிக சந்தையில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவை. அதாவது வேலைவாய்ப்பில் கூட இஸ்ரேல் அதிகமான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இன்றளவு வளைகுடா நாடுகளிலும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போது சமீபத்தில் இவங்க இருந்தாங்க இஸ்ரேலுடைய வேலைவாய்ப்பு. இப்போ வேலைவாய்ப்புகளில் அதிகம் ஏற்படக்கூடிய மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் வந்தால், முக்கியமாக லெபனான், ஈரான் போன்ற நாடுகளில் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் இந்தியர்கள் நிறைய இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஏற்படும். அவர்கள் மீண்டும் தாயகத்துக்கு திரும்ப வேண்டும் அல்லது அங்கேயே தங்களுடைய வாழ்வை மறுவாழ்வு செய்ய வேண்டும். இது போன்ற அபாயங்களை இந்த யுத்தங்கள் ஏற்படுத்தும், பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் அது நாம் பங்கு சந்தை சார்ந்த வர்த்தகம், பங்கு சந்தை சார்ந்த பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வணிக சுழற்சி மன்னிக்க வேண்டும், பண சுழற்சி நடக்கக்கூடிய பங்கு சந்தையில் இதனுடைய தாக்கங்கள் ஏற்படுத்தும். இவையெல்லாம் செயற்கையான தாக்கங்கள் தான். ஒரு யுத்தம் வருகிறது என்பதாலோ, ஒரு நிதியாண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுதோ, இந்த சந்தை ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை தன்னுடைய தாக்கங்களை வெளிப்படுத்தும். அது ஒன்று அதிகமாக அல்லது இறக்கமாக ஏதோ ஒன்றை வெளிப்படுத்தும். இது போன்ற தாக்கங்கள் சாதாரண மனிதனுடைய வாழ்வில் எங்கோ எதிரொலிக்கும். எங்கோ வெடிக்கக்கூடிய குண்டுகள் நம்முடைய அன்றாட வாழ்வில் தாக்கங்களை ஏற்படுத்தும். எங்கோ நடக்கிறது யுத்தம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த யுத்தத்தினுடைய விளைவுகளை நாம் தொடர்ந்து எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து யுத்தங்களுடைய பாதிப்புகளை எடுத்துச் சொல்வோம். இந்த யுத்த பாதிப்புகளை எடுத்துச் சொல்லும் காணொலிகளை நீங்கள் அடுத்தடுத்து பகிருங்கள். இது எல்லா நாடுகளுக்கும் சொல்லட்டும். தீப்பிடிக்கும் இடத்தில் தீயை அணைப்பது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் இடங்களிலும் நீர் பாய்ச்சுவார்கள். காரணம், இந்த தீ பரவாமல் இருக்க வேண்டும். அதுபோல் இந்த யுத்தம் பரவாமல் இருக்க வேண்டும். இப்போது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஏறத்தாழ இப்போது ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டாரோ அப்போவே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான முதலடி எடுத்து விட்டது இஸ்ரேல். இனிமேல் இஸ்ரேல் நிறுத்த வேண்டுமா இந்த போரை அல்லது தொடர வேண்டுமா என்பதை மத்திய கிழக்கு நாடுகள் தான் முடிவு செய்யும். அவர்களும் இதை நிறுத்த வேண்டுமா பின்தொடருமா என்பதை இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் முடிவு செய்யும். ஆக இது போரினுடைய கையில் சென்று விட்டது. ஆனாலும் சர்வதேச அளவில் நாம் இந்த காணொலிகளை பகிர்வதன் மூலம், இந்த மொழி பேசும் காணொலிகள் பல்வேறு மொழிகளில் அவர்கள் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள். ஆனால் யுத்தங்கள் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த காணொலிகளை வச்சு நாம் பரவ செய்வோம். இந்த காணொலிகளை பரவுவதன் மூலம் யுத்த அபாயங்கள் குறையும் கூடிய வாய்ப்புகள் அதிகம். பல்வேறு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பரப்புங்கள். மொழி பிரச்சனையே அல்ல. நாம் அபாயங்களை கூறினாலே போதும், மொழிகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.